ஆக்சுவலாக மே 2025 எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து 2 டேஸ் ஆச்சு. செப்டம்பர் 2025 எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா சார் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. சி இதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, மே 2025 எக்ஸாமை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்றது தான். சி மே 2025 நான் எல்லா போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிட்டேன் சார். நான் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். தென் குவார்ட்டர் போர்ஷன் அண்ட் ஆஃப் போர்ஷன் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். தென் ஃபைனலி வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கேன். நான் நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கேன் சார். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் டெஸ்ட்டில் அது எல்லாத்தையுமே நான் திருத்திக்கிட்டேன். அப்படின்னு இருந்துட்டு அது போக மே 2025 ஒரு 120 மார்க்ஸ் ப்ளஸ் நீங்கள் மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்புக்கு நீங்கள் வந்து செப்டம்பர் 2025 எக்ஸாம் எழுதுறது வந்து ஓகே. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியல, எனக்கு தெரியல. இங்கே வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும். சிஏல பாஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நிறைய திங்ஸை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அவங்களால எக்ஸாமை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக அணுக முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்ன்றது நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ தட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போதுமான ரிவிஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறதுன்றது கரெக்டான விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.